நமது பிடபிள்யூடி சேனல் நிறுவனத்தினர் எஸ்ஐஆர் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டிருக்கின்றார்கள். எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்கான முழு விவரத்தையும் விளக்கத்தோடு பல்வேறு செய்தி சேனல்களுக்கு தந்தாலும், நேற்றைய தினம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்திலும் தமிழக முதலமைச்சர் அவர்களை முன்வைத்து நல்ல பல கருத்துக்களை வழங்கியிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் பிடபிள்யூடி சேனல் கேட்கின்ற கேள்விக்கான பதிலாக விளக்கமாக தர விரும்புவது, இந்த எஸ்ஐஆர் என்கின்ற வாக்காளர் திருத்தத்தை அவர்கள் வாக்காளர்கள் மீது உள்ள அக்கறையின்பால் கொண்டு வரவில்லை. என்ஆர்சி சிஏஏ பிரச்சனைகளை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதன் அர்த்தம். இதன் வாயிலாக கடந்த காலகட்டத்தில் பீகார் தேர்தல் வருவதற்கு முன்னதாக பீகார் மாநிலத்தில் ஏறக்குறைய 61 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்கின்றார்கள். அப்படி 61 லட்சம் வாக்காளர்களை நீக்கியதில் ஏறக்குறைய 45-50 லட்சம் வாக்காளர்கள் இஸ்லாமியர்கள், தலித் வாக்குகள். நிச்சயமாக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எந்த வாக்கு கிடைக்காது என்று நம்புகின்றார்களோ அந்த வாக்குகளை எல்லாம் இது போன்ற திருத்தங்கள், சட்டங்கள் என்கின்ற பெயரில் தொடர்ந்து இந்திய ஒன்றிய பிஜேபி அரசு கையாண்டு கொண்டு வருகிறது. அந்த வகையில் அண்மையில் மிக விரைவில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் வாக்காளர்களின் வாக்குகளை கழிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வருகின்ற வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு கொண்டு வருகின்ற திட்டம் மட்டுமல்ல, இதன் வாயிலாக சிறுபான்மை சமூகத்தினரை, குறிப்பாக இஸ்லாமியர்களை வேறறுக்க வேண்டும் என்கின்ற வெறித்தனமான செயலில்தான் இன்றைய மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதோடு சேர்த்து தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளையும் அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். இதற்கு எந்த வகையிலும் வாக்காளர்கள் துணை போய்விடக்கூடாது என்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும், திராவிட முன்னேற்ற கழகமும், இந்தியா கூட்டணியும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இவர்கள் தந்திருக்கின்ற இந்த 1 மாத காலத்தில் திருத்தத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? இந்த 1 மாத காலத்தில் ஏறக்குறைய 20 நாட்கள் வேலை நாட்களாக கருத்தில் கொள்ள முடியாது, விடுமுறை நாட்களாகிவிடும். மீதம் இருக்கின்ற 10 நாட்கள், சரி அதை விடுங்கள். வெளிநாட்டில் குடிபெயர் மக்களாக இந்திய ஒன்றிய மக்கள் பல்வேறு நாடுகளில் தன்னுடைய பிழைப்புக்காக அங்கு சென்றிருக்கின்றார்கள். அவர்களுடைய கதி என்ன? வாக்காளர் பட்டியலில் அவர்களுடைய பெயர் நீக்கப்பட்டால் இந்திய பிரஜை இல்லை என்கின்ற நிலையை எதிர்காலத்தில் கொண்டு வந்து விடலாம் என்ற எண்ணம் தானே. வெளிநாட்டில் இருப்பவர்களில் பெரும்பாலோர் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகள், மேல் ஜாதியினரும் இருக்கின்றார்கள் என்றாலும் கூட அவர்களை விட இஞ்சி இருப்பது இஸ்லாமிய சமூகம், சிறுபான்மை சமூகம். உங்களுடைய ஒற்றை குறிக்கோள் தான் என்ன? கடந்த 11 ஆண்டுகளாக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் சிறுபான்மை சமூகத்தினரை, இஸ்லாமியர்களை, தலித்துகளை, சீக்கியர்களை, அதை ஒட்டி இருக்கின்ற விவசாயிகளை புறக்கணிப்பதே உங்கள் வேலையாக இருக்கின்றீர்களே. இதன் நோக்கம் என்ன என்பதை நாட்டு மக்கள் அறிய விரும்புகின்றார்கள். எஸ்ஐஆர் கொண்டு வாருங்கள். அதை நீண்ட நோக்கத்தோடு, நீண்ட கால திட்டமாக, நீண்ட நடைமுறையில், நீண்ட செயல் திட்டமாக ஏறக்குறைய ஒரு 6-7 மாதமாவது அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தன் நாட்டிற்கு வந்து தன்னுடைய வாக்குரிமைக்கான பதிவினை முறைப்படி செலுத்த வேண்டும். தேர்தல் கமிஷன் இதில் இவ்வளவு அக்கறை எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மத்திய அரசினுடைய கைப்பாவையாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது.
தேர்தல் கமிஷன் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்திய ஒன்றியத்திலும் இன்றைய பிஜேபி அரசு என்ன சொல்லுகிறதோ அதை கேட்பதற்காக நீங்கள் நியமிக்கப்படவில்லை. நாட்டு மக்களின் நலன் கருதி நாட்டிற்காக தேசத்திற்கான அமைப்பானதுதான் தேர்தல் கமிஷன். தேர்தல் கமிஷன் ஒவ்வொன்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் பல்வேறு ஓட்டுநர்கள் வாக்களிக்க இயலவில்லை. அரசு அதிகாரிகள் தபால் ஓட்டு அளிக்கின்றார்கள். ஆனால் அந்த ஓட்டு இயந்திரங்களை அது சம்பந்தப்பட்ட தளவாடங்களை ஏற்றி வருகின்ற இறக்கி செல்லுகின்ற வாகன ஓட்டிகளுடைய வாக்குகள் புறக்கணிக்கப்படுகிறது. பல லட்சக்கணக்கில் அந்த வகையில் வாக்குகள் சிதறுகிறது என்பதையும் தேர்தல் கமிஷனுடைய கவனத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்வது கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் புதுக்கோட்டை எம்.கே. ஷாஜஹான்.